அன்பு உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தோட்டத்தை பற்றி இன்றைக்கி ஒரு அப்டேட் தாங்க. கொஞ்சம் அறுவடையும் இருக்குங்க. இது வந்து நான் பாத்தி ரெடி பண்ணியிருக்காதுங்க. நல்லா ஒரு அடிக்கிட்ட மண்ணை எடுத்துட்டு கொக்கோ பிட்டு தொழு உரம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் தான் 7 டேஸ் ரோஸு ஏற்கனவே இருந்தது. அது கூடவே பன்னீர் ரோஸும் வச்சுருக்கேங்க. இது கோவை கொடிங்க, கோவக்காவோட கொடி, நீட்டு கோவக்காய் அதை வச்சுருக்கேன். இப்போ புதுசு வெற்றிலை கொடி நான் ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருக்கேன், பழைய வீடியோவில். அதை நான் மாற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ கீழே எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது ட்ராகன் ஃப்ரூட்டு. அதையும் செவத்தோரமாக வச்சுருக்கேன், செவத்தில் பிடிச்சி போகணும். இந்த பக்கம் வச்சது செம்பருத்திங்க. தொட்டியில் இது பார்த்திங்கன்னா செடி முருங்கைங்க. இது நெய் மிளகாய் நல்லா வந்துட்டுருக்கு, பூச்சி இல்லாமல். கீழே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்க பாத்தியில் தம்பட்டை அவரை வச்சுருக்கேங்க. கத்திரி நாற்று, தக்காளி நாற்றுலாம் விட்டுருக்கேங்க. அது ரெடியானதும் எடுத்து வைக்கணுங்க. அதுக்கப்புறம் தோட்டக்கலையில் கொடுத்த வாழைக்கன்று தான் ரெண்டுமே நல்லா இலைகள் விட்டு நல்லா வந்துடுச்சுங்க. மழைக்கு பார்த்திங்கன்னா தூதுவளை அங்கங்கே நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குங்க. கட் பண்ணி எடுத்துக்கணும். இது சிலோன் பசலை. இப்போ நம்ம கடையிறதுக்காக கொஞ்சம் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்டோட கீரைகளை எடுத்தாலுமே நமக்கு அடுத்து சீக்கிரமாகவே தளைஞ்சு வந்துடுங்க. இப்போ மழை காலன்றதுனால அடுத்தடுத்து கீரை வந்துக்கிட்டே இருக்குங்க. கீரைக்கு ஒன்றும் பஞ்சமே இல்லை. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இருக்குங்க மரத்தில். அதை கொஞ்சம் உலுக்கி எடுத்துருவோம். கொஞ்சம் நிறைய பிஞ்சும் இருக்குது, கொஞ்சம் பழமான காய்களும் இருக்குது. அதை நம்ம துரட்டி வச்சு உலுக்கி எடுத்துருக்கு. கீழெல்லாம் பாருங்கள் விழுந்திருக்கு, அதெல்லாம் எடுத்துப்போம். நெல்லிக்காவை ரொம்ப விரும்ப மாட்டாங்க வீட்டில். ஆனால் ஊறுகாய் போடலான்னுட்டுங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, அதனால் போடுவோம். நம்ம மாங்காய் ஊறுகாய்லாம் போட்டிருக்கேன், நெல்லிக்காய் ஊறுகாய் போடல. இந்த வாட்டி நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதனால் இருக்கிறத கொஞ்சம் பறிச்சுப்போம் அப்படின்ட்டு தாங்க பறிச்சிருக்கேன். இந்த ஒரு கிளை உடஞ்சி வந்துடுச்சுங்க. வேறு காய் எதுவும் இல்லை, ஆனால் பழுத்த காயாக தான் இருந்தது, சின்ன கிளை தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கிளை தான் பிஞ்சோடு உடஞ்சி போச்சு. இப்போ பாருங்களேன், எங்கள் மாங்காய் மரத்தில் இப்போது இந்த சீசனில் காய்க்கவே காய்க்காதுங்க. இந்த வாட்டி நிறைய பூ விட்டுருக்குங்க. மாங்காவும் அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். ரெண்டு காயோ 3 காயோ இருக்குங்க. இந்த காய் நல்ல பெரிய காய், 2 சின்ன சின்னதாக இருக்குது, அது மேலே இருக்குது. இந்த காயை நம்ம இன்றைக்கி அறுத்துப்போங்க. ஒரு காய் தான் நல்லா பெருசாக இருக்குது. நிறைய பூ வச்சுருக்குங்க. இப்போ இந்த சீசன் எங்களுக்கு காய்க்கவே காய்க்காது. இது என்னவோ தெரியல, இந்த வாட்டிக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டி நிறைய உரங்கள்லாம் கொடுத்தேன், அதனால் கூட இருக்கலாம். மாங்காய் பாருங்கள், நல்லா பெரிய மாங்காய் தான். அதுக்கப்புறம் இந்த பச்சை கத்திரி ஒன்று இருந்துச்சு, அதையும் அறுத்துடுவோம். மழைக்கு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கொசு ரொம்ப இருக்குங்க. கீழே தோட்டத்தில் இறங்கி வந்தாலே எண்ணெய் அது மாதிரி ஏதாவது தேய்ச்சிக்கிட்டு வந்தால் தான் உருப்படியாக நம்ம ஒரு வேலை செய்ய முடியும், இல்லைன்னா செய்யவே முடியாது. இது பார்த்திங்கன்னா இது புடலங்காய் கொடிங்க. உள்ள பந்தலில் சரியாக வரலன்னு பிடுங்கி அக்கட்டை வீசினேன். அந்த பக்கம் நல்லா அங்கே ஒரு உரமும் இல்லை, அங்கே நல்லா செழித்து இப்போ இங்கே உள்ளுக்குள்ளே இந்த தென்னை மரத்து மேலே ஏறுதுங்க. பிஞ்சும் வேறு ஒன்று விட்டுருக்கு, பிஞ்சு பூமா. இங்கே பாருங்கள் எவ்வளோ புதர் மாதிரி இருக்குது. வேஸ்ட் இடம்தான் அந்த பக்கம். அதில் தூக்கி போட்டது இலெல்லாம் பெருசாகி பிஞ்சும் விட்டுருக்குங்க. சரி வரட்டுன்னு விட்டாச்சு. இது கத்திரி. இது ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இன்னமும் நல்லா பூ பிஞ்சு எல்லாம் இருக்குது. அதனால் இந்த வாட்டியும் நான் எடுக்கலை, இருக்கட்டும் அப்படின்னு. செங்கீரை, இதுலேயும் நெய் மிளகாய், தக்காளி நல்லா செழிப்பாக மேலே வரைக்கும் போயிருக்கு. இது தைவான் பீட்ரூட் கொய்யான்னு சொன்னோம் இல்லைங்களா, இது நல்லா தளைஞ்சு வருது. பக்கத்தில் வச்சுருக்கிறது மல்பெரி. இது ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அதுவும் நல்லா தளைஞ்சு வந்துட்டுருக்குங்க. சப்போட்டா மரம் பாருங்கள், நாட்டு சப்போட்டா நல்லா பிஞ்சு விட்டுருக்கு. குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு பூமாக இருக்குங்க. இந்த வாட்டி நிறைய சப்போட்டா காய்க்கும்னு நினைக்கிறேன். மரங்கள் எல்லாத்துக்குமே இந்த வாட்டி கரெக்டான நேரத்தில் உரங்கள் கொடுத்துருக்கேன். அதனால தான் சீக்கிரமாக இந்த வாட்டி பூக்கள் பிஞ்சுகள் எல்லாம் கிடச்சிருக்கு. தக்காளி பார்த்திங்கன்னா இந்த வாட்டி எனக்கு கொத்தாக தக்காளி காய்ச்சிதுங்க. ஆனால் தக்காளிக்கு அடியில் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி கருப்பாக ஆயிடுச்சுங்க. அதனாலே பழுக்காமே எல்லாத்தையுமே நான் தூர தூக்கி வீசிட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுண்ணாம்பு எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலக்கி வேர் பகுதியில் ஊற்றி விட்டேங்க. அதனால் இப்போ கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி வருதுங்க. அந்த மாதிரி கருப்பாகலை. அப்புறம் கருவேப்பிலையும் நல்லா செழிப்பாக வந்திருக்கு. கொஞ்சம் உடச்சிப்போம். இது நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன் உங்களுக்கு. ஃபுல்லாகவே நான் வெட்டி விட்டுட்டு அது பகுதியில் கொஞ்சம் சாணம் வச்சு விட்டேன். நல்லா தளைஞ்சு வந்துடுச்சு. எலுமிச்சம் மரத்துலேயும் நிறைய பிஞ்சுக்கள் விட்டுருக்குங்க. பூ பிஞ்சு நிறையவே இருக்குது.
இதாங்க இன்றைக்கி அறுவடை. சிலோன் பசலை, கொஞ்சம் கனகாம்பரம், மாங்காய், நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், தக்காளி, கத்திரிக்காய். இதாங்க இன்றைக்கி அறுவடை. கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நெல்லிக்காய் வச்சு ஒரு வீடியோ போடுறேங்க, ஊறுகாய் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.